காட்டுக்குள்ளே சிங்கம் வந்து ரொம்ப கொடூரமானது. எதையும் விரட்டி பிடிச்சி இறைதிடும், நல்லா வேட்டையாடும். ஆனால் மான் இருக்குது, மானை வந்து அது நல்லா ரொம்ப பிடிக்கும் சிங்கத்துக்கு, விரட்டி பிடிச்சி சாப்பிட்ரும். ஆனால் ரெண்டையுமே ஒரே இடத்துல இறைவன் படைச்சிருக்கான். அது வந்து சிங்கத்துக்கு இறக்கி தான் படைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். யார் சிங்கத்துக்கு இறக்கி தான் மானை படைச்சிருக்கான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை. அப்படி படைச்சிருந்தா ஏன் வந்து சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி அதனுடைய பயங்கரமாக ஓடும் மான் வந்து அவ்வளோ உடனே உங்களுக்கு அடித்து சாப்பிட்றாது. அது ஒரு காட்டு தான் பிறகு அது தோந்து போனால் தான் வந்து சிங்கம் சாப்பிட முடியும். அவ்வளோ ஓட்டம் ஓடும். அதான் சவுத் ஆப்பிரிக்கா காடுகளில் சிங்கமும் காலையில் எந்திரிக்கும், மானும் எந்திரிக்கும். ரெண்டு பேருமே சிங்கம் வந்து மானை வேட்டையாடும், மான் உடனே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு சரண்டர் ஆகிடாது. அவ்வளோ ஸ்பீடாக ஓடும். இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, அதாவது அந்த ஓடுற அந்த தன்மையை வந்து மானுக்கு கொடுத்துருக்கானா என்னன்னாக்கா, அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து நீ தப்பிச்சிடணுன்றது தான். ரெண்டும் ஒரே ஜீவராசிகள் ஒரு இடத்துல படைக்கப்பட்டிருந்தாலும் அப்படி படைச்சிருக்கான் கடவுள். இவன் வந்து சிங்கம் வந்து ஒன்று சாப்பிடும், ஆனால் நீ முடிஞ்சா உன் கால்களை வச்சு ஓடி தப்பிச்சிக்க அப்படின்னு ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்கான். கடுமையான ஓட்டம், அதனால் ஓட முடியுமான்னு. அது மாதிரி தான் பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக. அந்த பிரச்சனைக்குள்ளேயும் நமக்கு இறைவன் வந்து அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற உபாயமும் கொடுத்துருப்பான். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். நீ பிரச்சனையை தேடி ஓடாத, பிரச்சனை வந்தால் மேலும் மேலும் பிரச்சனையை தேடி ஓடாத. அந்த பிரச்சனைக்குள்ளே ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷனை தேடி ஓடு, அந்த முடிவுகளை தேடி ஓடு. பல பேர் வந்து பிரச்சனையாக்கிக்கிட்டே இருப்பான். சில பேர் வந்து பெரிய பிரச்சனை கூட அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை வந்து சால்வ் பண்ணிடுவான். அவன் தான் சிறந்த வீரன், சிறந்த நம்பிக்கைக்குரியவன், எல்லாமே அவன் தான் பெரியவன் சொல்லப்போன சமுதாயத்தில். அப்படி இருக்குது. அதனால் பிரச்சனைகளை வைத்த இறைவன் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பான். அந்த சொல்யூஷனை தேடி நம்ம ஓடுவோம்.